இயேசு கிறிஸ்து எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை பார்க்கலாம். மத்திய 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிப்பதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆகவே இயேசு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை தம்முடைய பிறப்பு, ஆளுமை, செயல்களால் நிறைவேற்றியதைப் போலவே அவர் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களை தம்முடைய போதனைகளால் நிறைவேற்றுகிறார். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் ஒழிந்து போவதில்லை. அது தேவனுடைய அதிகாரப்பூர்வ வார்த்தையாகவே இருக்கிறது. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் பங்கு இனி ஒரே மாதிரியாக இருக்காது. இப்போது இருந்த நியாயப்பிரமாணத்தின் பங்கு இயேசுவின் அதிகாரப்பூர்வ போதனையாகவே இருக்கும். உதாரணத்திற்கு உபாகம் 24:1 ஒருவன் தன் மனைவி விவாகரத்து செய்தால் அவனுக்கு விவாகரத்து கடிதம் கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆகவே ஆண்கள் தங்கள் மனைவிகளை சிறு காரணங்களுக்காகவே விவாகரத்து கடிதம் கொடுத்து விவாகரத்து செய்ய தொடங்கினாங்க. அதனால் இயேசு என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆண் தன் மனைவியை தனக்கு உண்மையாக இல்லாவிட்டால் மாத்திரமே அவளை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரு. இவ்வாறு தம்முடைய போதனைகளால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார்.